இன்றைக்கி வீடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவுலாம் டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இனி சொல்ல போகிற அளவெல்லாம் டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி சிக்கன் 65 மசாலா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர், தென் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைப்பட்டால் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் 2லேருந்து 3 டீஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா ஈவனாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறோம். எக் ஒயிட், கர்டு இது எல்லாமே சிக்கனை சாஃப்ட் பண்ணும் அண்ட் ஃப்ரை பண்ணக்குள்ளே மசாலா பிரிஞ்சு போகாமையும் இருக்கும். தென் இதில் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒன்று பட பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கனில் மசாலாவை கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 15 minutes to ½ hour வரை மேரினேட் ஆக வச்சுக்கலாம். இப்போது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஆயில் 1 கப்பு ஃப்ரைங் பேனில் எடுத்துக்கலாம். தென் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் 1 by 1 இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ½ hourன்றது ஒரு 15 minutesலாம் மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. சிக்கனில் மசாலாவெல்லாம் கோட் பண்ணி தனியாக எடுத்து வெளியே வைக்கிறத விட ஃப்ரீசரில் எடுத்து வச்சா ½ hourன்றது 15 minutesலாம் நல்லா மேரினேட் ஆகிடும். இப்போது இந்த ஃப்ரைங் பேனில் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணக்குள்ளே எப்பயுமே மீடியம் ஃப்ளேமே ஃபாலோ பண்ணுங்கள். ஹையில் வச்சா மேலே கருகி உள்ளே வேகாமல் வந்துடும். அவ்வளோதான், இப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் ஃப்ரை ஆகிருக்கு. இதை இப்போது ஒரு ட்ரைக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே ஆனியன் அண்ட் லெமன் எல்லாம் கட் பண்ணி வச்சு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.